சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின் கோயில் கோவிலாக சென்று நம்ம ஸ்டாலினுக்காக வழிபாடு செஞ்சுட்டு வராங்களாம். இதே போல தான் 2021 அப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா, நம்ம துர்கா ஸ்டாலின் தான் நம்ம ஸ்டாலினுக்காக நிறைய கோவிலாக ஏறி வழிபட்டு வந்தாங்க. மேலும் நம்ம ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கண்ணீரோடு பார்த்திங்கன்னா, அவங்க என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. இதன் மூலமாக ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த தடவையும் நம்ம துர்கா ஸ்டாலினோட வழிபாடு காரணமாக 2வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோவிலாக வழிபட்டு வராங்க. திருப்பதி கோவில் போன்ற மிக முக்கியமான கோவில்கெல்லாம் சென்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் வழிபட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன் இந்த மாதிரி கோவிலாக சென்று வழிபடுறாங்க? நம்ம திமுக ஆட்சியின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், கட்சியில் நிறைய உட்பூசல்கள் பிளவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. மேலும் பாஜக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்க இப்போ தாவேகாவையும் உள்ள கூட்டணியில் இயக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பார்த்திங்கன்னா திமுக மேலே அதிருப்தியிலே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஓட்டு எண்ணிக்கை ரொம்பவே சிதற அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுமான்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. மொத்தம் 40க்கு 40 தொகுதி கடைசியாக நடந்ததில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். மக்களும் பார்த்திங்கன்னா திமுக இது வரைக்கும் வாக்குறுதிகளை சொன்னாங்களே கண்டி அதை செஞ்சாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வாரிசு அரசியல் வேறு பண்ணுறாங்க. இதனால் திமுக மேலே செம அப்செட்டில் இருக்காங்க மக்கள். இதனால் கண்டிப்பாக ஓட்டுகளை சிதறடித்து தான் போடுவாங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான கூட்டணி ஒன்று உருவாக்கி கொண்டு இருக்குது. அந்த கூட்டணி திமுகவை காலி பண்ண போகுது என்றெல்லாம் சொல்லப்படுது. இதனால் கோவிலாக சென்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் வழிபட்டு கொண்டு தான் வராங்க. இந்த மாதிரி வழிபடுறது மூலமாக 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்றத அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏற்கனவே கடவுள் தமக்காக செஞ்சு கொடுத்ததை இந்த தடவையும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நம்புகிறாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு இதை பற்றியெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸ்டாலினோட குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம துர்கா ஸ்டாலின் வழிபடுறதுனால கண்டிப்பாக இது மாறுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா துர்கா ஸ்டாலின் வழிபாட்டு நடத்துகிறத விட ஸ்டாலின்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் ஆட்சி பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குது, உங்களால் மக்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு, நீங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றினீங்களான்னு கேட்டு கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணி இதெல்லாம் மாறணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக எப்பயோ மாறி இருந்தால் பார்த்திங்கன்னா நாட்டுக்கும் நல்லது நடந்திருக்கும். திமுக ஆட்டோமேட்டிக்காக 2வது தடவையும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஸ்டாலின் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா? துர்கா ஸ்டாலினோட வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா?